பேதியில போவ மக்க. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிருந்தா நான் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன். செல்வண்டு சகவாசம் நரகவாசம் சும்மாவா சொன்னாவ? செல்வண்டு சகவாசம் தெருல இழுத்து விட்டுறனே, சும்மா ஒண்ணும் பழமொழி சொல்லல. சரி, சில்வண்டு பய ஒளியில நம்ம ஒரு பய ஒளியில இங்கனே கிடக்குதுன்னு உங்க பின்னாடி வந்ததுக்கு என்ன இழுத்து பறிச்சு விட்டுட்டீங்க பாதவத்திகளா. இந்த ஜபா அப்பா கசப்பு கடைக்கார என் மேல வீம்புல அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளைல அடக்க உடக்கமா ஒரு இடத்துல இருக்கணும். அடக்க உடக்கமா இருந்துட்டா மட்டும் பிரச்சனை வராதாங்க. இருந்தாலும் எனக்கு சமயம் தம்பி கேவலப்பட்டிருக்கே. அப்படி உள்ள என்ன பண்ணி நடந்ததே? இது ராணி, நீ உள்ள போய் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? அதான் தூங்கிட்டான்னு சொல்லல. ஆனா உன் அண்ணன்கார முறைச்சிட்டுல போயிருக்கான். அத ராணி சமாளிச்சிருவா. ஆனா அந்த பயவலை நீ முறைச்சிட்டு போகணும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ பார்த்த பார்வைக்கு உன் மேல கோவப்பட்டு போறதா நினைச்சு சந்தோஷப்படு. நானே வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் அந்த கராப்பை கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கராப்பைய வேற அவசரப்பட்டு கோவப்பட்டு போயிட்டான். சிவனை பத்தி தெரிஞ்சு கோவப்பட்டுட்டு போயிட்டானே. நீயே சொல்லு, நான் அவங்கிட்ட எதையாவது மறைச்சிருப்பேனா? நானே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம தப்பு பண்ணணும், அத அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சேன். சரி, அதுல இருந்து ஏதாவது காப்பாத்தி விடுவான்னு பார்த்தா மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டான். சரி, அவனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நிச்சயமா காப்பாத்துவான்னு நினைக்கேன். இட்டி வேண்டாம், சொன்னா கேளுங்க, அவன் புரிஞ்சுக்க மாட்டான்னு நினைக்கேன். சொல்லலாம் தான் முதைய சொல்லியிருக்கணும். இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் சொன்னா அவன் இன்னும் நம்ம மேல சந்தேகப்படுவான். வேண்டாம். அப்ப அதுக்காக கராப்பையிட்ட எடுத்து மறைக்க சொல்லுவியா? என்னால மறைச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. சரி, நாளைக்கு அவனா தெரிஞ்சுக்கிட்டானே எனக்கு பெரிய அசிங்கமா போயிடும். அவன் என்ன கோபப்பட்டான் சரி, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. நாங்க நடந்தது இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறேன். சரி சொல்லு. ஆனா அவன் வெளியாட்டி சொல்ல மாட்டானே. அப்படி என்னதான் மட்டும் பண்ணிட்டு வந்திய? அது எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பெருசா பண்ணிருப்பாள்வ? அதான் ஆளுக்கால குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுவ. ஆமா தங்கங்களி, பெரிய சம்பவம் பண்ணிட்டான். ஆனா உங்களுக்கு இருக்க நெஞ்சு தைரியம் வேற எவளுக்கு இருக்காது. சரி, நான் கோபப்படுறேன்ல, அப்ப ஏதோ சம்பவம் அங்க நடந்திருக்குன்னு அவன் புரிஞ்சுக்க வேண்டாம். அவனுக்கு என்ன கோபப்பட்டுட்டு போறான்? நான் கோமா இருக்கத பார்த்து அவன் அங்க நடக்க வச்சு புரிஞ்சுக்கிட்டு அங்க சண்டை போடுவான்னு பார்த்தா அவன் யார் மேல சந்தேகப்பட்டுட்டு போறான். ஆனா ஒண்ணுட்டி, ராக்கி சாரு சின்ன தோற இந்த சோரம் பையல 3 பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ராசுக்கும் தெரிஞ்சிருக்கட்டி. பைய ஊழல் நாளும் நம்ம கிட்ட தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டானுங்க. என்னடி சொல்ற? சின்னத்தர மொழியே சரியில்லை. 2-3 நாளா என்கிட்ட டவுட்லயே கேட்டான். என்னடி கேட்டா? பட்டணத்துல என்னடி பண்ணியா, பட்டணத்துல என்னடி பண்ணியன்னு. அப்ப ராக்கிக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா? தெரியுமான்னு கன்ஃபார்மா தெரியாது. பயவுல அந்த இடத்துல மலுப்புறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ராக்கி சார பார்த்தல எப்படி நின்னாரு பார்த்தல. உள்ள இருந்தது ராணின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ள என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாரு. ஆனா ஒண்ணு, என் மண்டை கண்டு இவன் உருள போகுது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் போய் கராப்பையில பாத்துட்டு வரேன். வேண்டாம், 2 நாள் ஆற போடு. இல்ல தமிழே, அந்த கராப்பை கட்ட எதையும் மறைச்சா என்னால இருக்கவே முடியாது. மனசு ஏதோ நெருவலா இருக்குது, சாப்பிட கூட முடியல. நான் சொல்லதை கேளு, கருவாப்பை கட்டி பெரிய சொல்லாத, சொன்னா கேளு. உண்மையிலே அவன் பக்குவலோனா அந்த இடத்துல உன் பக்கம் தான் நின்றுப்பான். இல்ல டீச்சர்வா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்கிட்ட சொல்ல போறேன். எனக்கு எல்லாம் இப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில லாந்ததுக்கு பிடிக்கவே இல்லை. நான் நானாவே இல்லை. எனக்கு என் மேல வெறுப்பா இருக்குது, அசிங்கமா இருக்கு. நான் ஏதோ அதுக்கு உடந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. இங்க பாரு, அங்க நடந்தது எனக்கும் தெரியாம என்னையும் மீறி என் சம்மதம் இல்லாம நான் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? மனசு ஏதோ நெருடலா இருக்குது. எங்க வழி தவறி போயிடணும்னு பயமா இருக்கு. அப்படின்னா பட்டத்துக்கார என்னமோ பண்ணிருக்கான். ஏன்டி ராணி, பட்டணத்துக்கார ஏதோ வேண்டாவளை பார்த்துட்டானா என்ன? அது எதுக்கு கேள்வி உங்களுக்கு? நீங்க வாயை மூடிட்டு இருங்க. ஏட்டி, எங்களுக்கு தெரியாத அனுபவமா, எங்களுக்கு தெரியாத அறிவா? ஏதுனாலும் சொல்லுங்க டி, நாங்க பார்த்து படிக்க செய்தோம். தங்கங்களவி, என்னடி ராணி? நாம ஒருத்தருக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு சம்பவத்துல நம்ம இன்னொருத்தரோட பேச வேண்டியதோ இல்லைன்னா ஏதோ ஒரு நடக்கக்கூடாது நடந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நடந்ததெல்லாம் நம்ம யாருக்கு உண்மையா இருக்கோமோ அவங்க கிட்ட சொல்றது நல்லதா கெட்டதா? அது நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கியோ அவங்களோட குணத்தை பொறுத்து, அவங்க ஓ மேல வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்து. இங்க பாரு, எடுத்தாங்க ஒருத்தன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்படி ஒரு மகன் இந்த உலகத்துல பிறக்கல. எடிலா, கொஞ்ச நாளே இந்த விஷயத்தை ஆற போடுங்க, எல்லாம் சரியாயிர மாட்டே. ஆனா எனக்கு மனசு நிழலா இருக்குதே. அது 2-3 நாள் அப்படிதான் மட்டும் இருக்கும். சொல்லிட்டா நிம்மதியா இருக்கும்ல. சொன்னதுக்கு அப்புறம் அவன் வேற மாதிரி ஒன்ன பார்த்தாமன்னா இருக்க நிம்மதியும் போயிரும். பாத்துக்க. தங்கங்கல்வி கரெக்டா சொல்லுது. ஏடி, இல்ல நான் சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கங்கல்வி. எடி, நேத்து தாசு பார்த்த பார்வை சரியில்லை. இப்ப சொல்லாத, 2-3 நாள் கழிச்சு சொல்லலாம். வேண்டாம் எடில, அந்த கேள்வி சொல்றத கேளுங்கட்டி. எந்த விஷயத்தையும் ஆற போடுங்கட்டி. ஆற போட்டா அவன் நல்ல மூல இருக்கும்போது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லு. இங்க பாரு,
என்ன வேணாலும் வாழ்க்கையில நடக்கும். நாம நினைச்சதெல்லாம் நடந்ததா சரித்திரமே இல்ல. கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். கொஞ்ச நாள் ஆற போடு, அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்து மெதுவா விஷயத்த சொல்லி ஏத்துக்கிட்டாம்னா சரி. உன் கூட வாழறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். இங்க பாரு, சந்தேகங்கிற ஒரு தீப்பொறி மட்டும் புசமாட்டுக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்க, குடிகாரன் தின்னதுக்கு கூட 1% வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சந்தேகம் மட்டும் வந்தது, சாகர வரைக்கும் போவாது. நீ நாளைக்கு சாவ போற கேள்வியா இருந்தா கூட இன்னைக்கு அவனுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இந்த வியாதிக்கு மட்டும் மருந்தே கிடையாது. நான் போல நின்று கொட்ட போட்டவாடி, போல தலைமுறை தாண்டி வந்தவா. எங்க வயசுக்கு ஆக மாட்டேன் உங்க அனுபவம். சொன்னா கேளுங்கடி, எத்தனை குடும்பத்தை நாங்க பாத்திருக்கோம். குடிகாரன் கூட குடிச்ச நேரம் மட்டும் தான் போட்டு மீதி மிதிப்பான். ஆனா இந்த சந்தேக பிராணி இல்ல. நரக வாழ்க்கை பார்த்து சூதானமா இருந்துக்க. நீயும் பொம்பளை பிள்ளையாச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தப்புங்கிறது எல்லா வாழ்க்கையிலும் நடக்குதுதான். அத போய் எல்லாத்துக்கிட்டையும் வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. சரிடி, வாரிய புள்ளி பறக்கி போக மாட்டி, வாரியாட்டி? மனசே சரியில்லை. சரி, நான் வீட்டுக்கு போறேன். அது ஒண்ணு இல்லட்டி எல்லாம் சரியாயிருமட்டி. இல்ல, கரப்பைய 2 நாளா மூஞ்ச தூக்கிட்டானேதான். நான் போய் சமாதானப்படுத்தி பாக்க. அதான் இங்க ஆவாது. அந்த வேலையை மட்டும் பார்த்துட்ட, காலத்துக்கு நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பாத்துக்க. உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்கோம்ல, மனசு கேட்கல. பேசுறது ராணி பிள்ளை தானே. இந்த கருவேப்பில எதுக்கு தேங்கிக்கிட்டு போற? சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி விடு, அவளுக்கு தான் கருவேப்பிலை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. எங்க அப்பாக்கு இந்த ராணி பிள்ளை மேல என்னதான் இவ்வளவு காட்டமோ தெரியல. ஏன்டா அநியாயத்துக்கு எங்க அண்ணனி அந்த பிள்ளைய பெருக்கிற கலைது அவ்வளோ தெரியல. இப்ப என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது. அது பாட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவும் நிம்மதி இல்லாம அலையுது. யார் யாரோ தப்பு பண்ணுறாங்க, கடைசியில தண்டனை யாருக்கோ. கடைசி நீ என்னதான் சொல்ல போற? ஏண்டா அதான் நான் சொன்னேன், உன் மேல எனக்கு எந்த ஃபீலும் வரலனே. இதுக்கு அப்புறம் அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத, போ. போன்னு ஈஸியா சொல்லிட்ட. சரி, நீ என்னதான்டா பண்ண சொல்ற? நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதோ வா பெட்டி கடைக்கு வான்னு கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. எங்க அப்பா பார்த்தல்ல, சத்தியமா உனக்கு கெட்டி கொடுக்கவே மாட்டாரு. எங்க அண்ணன் தானே உசு குசுரா காதலிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுமே அவன் மனசா சந்தேகத்தை வச்சுட்டு போயிட்டாரு. இல்ல எம்மாத்திரம். இங்க பார், உங்க அண்ணன் வேணா அவளை புரிஞ்சுக்காம இருக்கலாம், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்பவும் அவன் சந்தேகம் வராது. ஆமா, சந்தேகம் வராது, சத்தியமா வராதுடி. ஏன்னா உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அப்ப இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னதான் சுத்துறோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வேண்டாம் சாலமா, சொன்னா கேளு. இங்க தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது. நானும் தப்பு பண்ணிருக்கேன். இங்க பார், இந்த வயசுல காதல் வர்றது சகஜம் தானே, யாரையாவது பிடிக்க சகஜம் தானே. ஏன் நான் 10 பிள்ளைங்க பின்னாடி சுத்தினேன், ஏன் நீதான் தூதே போன, ஏன் என்ன பத்தி உனக்கு தெரியாது? இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கா. ஏன் சின்ன தங்கச்சி கூட நான் லவ் பண்ணேன், அதுக்கு நீ தான் தூதே போன. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் லவ் சொல்லல. நீ என்ன தப்பாவ பார்த்த? இல்ல என் மேல சந்தேகம் தான் படுவியா? இன்னொன்னு நான் ஒன்னும் யோக்கிய சிகாமணி கிடையாது, யோக்கியனும் கிடையாது. உன்னே கல்யாணம் முடிச்சாலும் இன்னொரு பிள்ளை அழகா போனா பார்க்கதான் செய்வேன். நான் பார்ப்பேன்னு உனக்கும் தெரியும். இப்படி என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி கூட என் வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுது. நான் இப்படித்தானு தெரிஞ்சு என்ன முழுசா ஏத்துக்கிற ஒருத்தி தான் நான் விரும்புறேன். நான் எப்படி வாழ்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதான் என் வாழ்க்கை நான் வேற ஒருத்தி கூட பங்கு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னை பத்தி முழுசா தெரிஞ்ச உன் கூட என் வாழ்க்கை இருக்கட்டும் நினைக்கிறேன். இங்க பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்குவோம், சந்தோஷமா வாழுவோம். உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். இதை விட கல்யாண உறவுக்கு என்ன வேணும் சொல்லி. எனக்கு உன்னை பார்த்தா எந்த ஃபீலும் வர மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ நல்லவா, நீ ரொம்ப நல்லவாடி. அதான் ஃப்ரெண்டா மட்டும் பார்த்திருக்க. உனக்குன்னு ஒருத்தனை பிடிச்சது, அவன் மேல உனக்கு எல்லா ஃபீலும் வந்தது. இங்க பாரு, முடிஞ்சு போச்சுது. அவன்கிட்ட உன் காதல சொல்லல. சொல்லல. வீடு எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தானே போவோம். நம்ம 2 கல்யாணம் பண்ணி வாழலாண்டி. இங்க பாரு, எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுதாரு, கல்யாணம் பண்ணுது. இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணுதேன். உனக்கு எப்ப என்ன பார்த்து காதலும் ஒரு ஃபீலும் வருதோ அன்னைக்கு சேர்ந்து வாழலாம். அது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம். பிடிச்சிருக்கடி எனக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடி. இப்ப கூட எங்க அப்பா பொண்ணு பார்க்க போயிருக்காரு. என்னை தேடிக்கிட்டு அலைஞ்சாரு, வெட்டிட்டு அலைஞ்சாரு. எனக்கு இன்னொரு பிள்ளைய பார்க்க பிடிக்கல. என்னமோ தெரியலடி, இது வரைக்கும் சைட்டு நிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்க போவேன். என்னைக்கு உன்னை முழுசா நினைச்சேனோ இப்ப அது கூட எனக்கு பிடிக்கலடி. சரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கு சொல்றேன்.
ஏ ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்க, யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்க. அது போதும். எங்க பாரு, இன்னைக்கு எங்க அப்பா பண்ண மாட்டாட்டா, இன்னைக்கு ஃபுல்லா அவர் கண்ணிலே பட மாட்டேன். நாளைக்கு நல்ல விதமா சொல்லுவேன் நம்புறேன். சரி, நான் யோசித்து சொல்றேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. சரி ஜபா, அது போதும். ஏ நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லாமே அவனுக்கு புரியுது. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? தங்க கிழவி சொன்ன மாதிரி சந்தேகங்கிற தீ மட்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிரும். இவன் எப்படினாலும் என்ன சந்தேகப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். இல்ல, இவன் எனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பான். இவனும் நம்மள உசு குசுரா காதலிக்கிறான். சரி, ஓகே சொல்லிடலாம். இப்ப மட்டும் நான் ஓகே சொன்னேன், சந்தோஷத்தை துள்ளி கொதிப்பான். ஹாய் பட்டணம். அது என்ன பார்த்தோட ஷாக்கா இருக்க மாதிரி இருக்குது. அங்க வச்சு ஒரு பார்வை பார்த்த பாரு, விழுந்துட்டேன் தெரியுமா? அது அது என்ன பார்த்தோட ஷாக்கா இருக்கா? இங்க யாரும் இல்ல. சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நான் தப்பா பார்க்கல. சரி, நான் வரேன். நீ பார்த்த பாருக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதே. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இங்க பாரு, நீ முத என்ன பார்த்திருக்க. உன் மனசுக்குள்ள முத வந்த ஆம்பளை நாதான். அது நீ பார்த்த பார்வையிலே நான் கண்டுபிடிச்சேன். நீ முத நேசிச்சது என்னதான். அந்த பாக்கியசாலி நாதான். நான் உன் கண்ணை பார்த்தேன். நீ வெக்கப்பட்டு என்னை பார்க்க முடியாம பார்த்து ரசிச்சது. அப்போ உன் பார்வையில தெரிஞ்சது முத உன் மனசுக்குள்ள வந்தவன் நாதானே. அப்பவே நானும் முடிவு பண்ணேன், நீ தான் எனக்கானவன். அது வரைக்கும் நானும் எவளையும் பார்க்கல, நானும் எந்த பொண்ணையும் நேசிக்கல. இங்க பாரு, என் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. என் கல்யாணத்துக்கு தடை போட இங்க யாரும் இல்லவும் இல்ல. எங்க அக்கா மட்டும்தான். அவன் நிச்சயமா தடை போட மாட்டா. உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறேன். இல்ல, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இல்ல, அது பட்டணத்தால முத பார்த்தமா அந்த ஆச்சரியம், அவ்வளவுதான். நான் தப்ப பார்க்கல. பட்டணத்தால பாத்தியா, புடிச்சால பாத்தியான்னு எனக்கு தெரியாது. உன் மனசுல நான் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சரி, உங்க அப்பா கிட்ட மறுபடி வந்து பொண்ணு கேட்கறேன். நீ கிராமத்து பொண்ணு, வெக்கம் இருக்க தானே செய்யும். நான் மறுபடி வந்து பொண்ணு கேட்டு அப்புறம் உன்னை மனைவியாக்கி அதுக்கப்புறம் காதலிச்சுக்கதே. சரி, வரட்டாடி. இது என்ன எனக்கு வர சோதனை? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பைத்தியமே பிடிச்சிரும் போலக்க. அதே யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது ஓடிடலாமா? கிறுக்கு பிடிச்சிரும் போலக்க. வாய் கொழுப்பு சீலையில வடிதும்பவன், அது உங்களுக்கு நல்ல பொருந்தது. டி போற இடத்துல வம்பு பண்ணி வைக்க வேண்டியது. பொம்பளை பிள்ளைக்கு சேட்டை இருக்க வேண்டியதா? இந்த காட்டு சேட்டை இருக்கணும். ஐயோ, இவர்கிட்ட நம்ம போறதுக்குலாம் வராதே. தங்கங்களே, சீக்கிரமா போயிடலாம். இருட்டி, அண்ணாச்சிக்கல போண்ட போட்டாவ வாங்கிட்டே போயிருவான். நீங்க வாங்கிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போறேன். உனக்கு என்னதான் மட்டும் ஆச்சுது? இரு, அண்ணாச்சிக்கல சூடா வடை போட்டிருக்காவ, அதையும் வாங்கிட்டு போவோம். இல்ல, நீங்க வாங்கிட்டு கிணத்தடிக்கு வந்துருங்க, நாங்க போறேன். என்னதான் மட்டும் ஆச்சு உனக்கு? நீ தானே சுட சுட பச்சி போட்டிருக்காவ, வடை போட்டிருக்காவ, போண்டா போட்டிருக்கான்ட்டு ஓடி வந்த. அதான் கையில துட்டு இருக்குல்ல, வாங்கிட்டு வாங்க, நான் போறேன். ஏற்கனவே எங்களுக்கு நேரம் சரியில்லை. தங்கங்களே, நான் வீட்டுக்கு போறேன். இவளுக்கு என்னாச்சுது? சரி, நாம போண்டா வாங்கிட்டு போவோம். ஏன் என்னாச்சு? ஒரு 5 போண்டா கொடுங்க. சப்பா, இனிமேல் யாருக்கிட்டையும் வம்பு வச்சிடக்கூடாதுப்பா. சப்பா, இனிமேல் ரோட்ல யார் போனாலும் சரி வாயை கொடுத்துடவே கூடாதுப்பா. நாம என்னமோ நம்ம கிட்ட மட்டும் தான் வாய் இருக்க மாதிரி வாயை கொடுத்து போடுதா, அது பின்னாடியே வேணா தேடி வந்துருது. அம்மா, இனிமேல் யார்ட்டையும் வாயை கொடுத்த கூடாது. இந்த வழியை தப்பிச்சு போயிருவோம். இங்க வாடி முத. இது எப்படிங்க? என்ன வாய் பொழுப்புல உனக்கெல்லாம் என்னவா? பொம்பளுக்கு வேண்டியது அங்கங்க சுத்தி சுத்தி வீட்டுக்கு போக வேண்டியது. இங்க வாடி. என்ன திட்டுவீங்களோ? பொம்பளை பாரு, உன்னை நட்ட பொறுத்துட்ட. உன் வயசு அப்படி, குழந்தை வயசு, அப்படிதான் இருப்ப. சரி, பாத்து வா. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல, எதுக்கடி கோப்பட போற? உன் வயசு அப்படி, சேட்டை பண்ண வயசு, சேட்டை பண்ணிட்டாலே இத என்ன பண்ண முடியும்? இல்லன்னா பாட்டில் நிறைய பூச்சி பூரால பிடிச்சிக்கிட்டாலே நீ கடைசியால என்னடி பண்ண?
அதை தூர விட்டுட்டேன். போற வரக்கிட்ட வம்பு இழுக்க வேண்டியது. இங்க பாரு, எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. நீ பண்ண சட்டை கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்க பாரு, நான் இப்படி சொல்றேன், தப்பா நினைச்சாத. என்ன? என் பொண்டாட்டியா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. இன்னொரு ஆசைப்படுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி நடக்க மாட்டேன். உன் வயசு அப்படி, உன் அழகம் அப்படி, உன் பேச்சு அப்படி, உன் மேல குத்த இருக்காது. இருந்தாலும் எனக்கு நீ மட்டும்தான், புரியுதா? உன்கிட்ட கடினமா சொன்னதுக்கு முடியாது. ஏன்னா உன் வயசு அப்படி, பக்குவம் இல்லாத வயசு, புரிஞ்சுக்காத வயசு. நீ வாழ்ந்த சூழ்நிலை, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எப்படி பாக்குறாங்கன்னு வேபிரிச்சு பார்க்க தெரியாது. ஒரு புருஷனை நான் தானே சொல்லணும். நான் இப்படி சொல்றேன், என் மேல கோப்பட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போக கூடாது. இல்ல இல்ல, எனக்கு இப்ப உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் குழந்தைங்க. சரி, பார்த்து வீட்டுக்கு போ. அது வந்து என்ன? இல்ல, வந்ததே வந்துட்டோம், காட்டு வழியா வந்துட்டோம். அதுக்கு அதுக்கு இப்போ என்னங்கிற? நான் யாருன்னு உனக்கு தெரியும், பாத்துக்க. அதான வேணும். வேண்டாண்டி, விபரீதமாயிரும். வேண்டாம், வீட்டுக்கு போ. வேண்டாம், வீட்டுக்கு போ. நோன்னு சொல்றல. இத்தங்கோ என்ன இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, எனக்காக இவ்வளவு பேசுனீங்க. அதான் அதான் காதல் பொத்துக்கிட்டு வந்துட்டு அப்படி பாஞ்சு வருது. வரண்டி வரும். அப்படியே உங்களை அப்படியே பிடிச்சி வேண்டாண்டி, மூடு மாயிரும். சொன்னா கேளு. அப்படியே குழு குழுன்னு இருக்க அந்த கண்ணத்தை கப்பி. வேண்டாண்டி, விட்டுடி. அப்புறம் நான் விபரீத முடிவெடுத்தேன்னு வச்சுக்க, நீ தான் மாட்டிக்குவ. சரி வாரு, சும்மா விளையாண்டு பார்த்தேன். அது விளையாண்டா இருக்கட்டும். கொஞ்சம் விளையாண்டு தான் பாத்துருவோமே. யார் இல்லாத இடம், அந்தி வேலை. அதுக்கு வாயா, உட்கார்ந்து பேசலாம். ஒண்ணு வேண்டாம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒழுங்கா வீட்டுக்கு போனேன், ஊசு பெட்டி விட்டுட்டு இப்ப வர மாட்டியா? விட்டாது ரெடி போவ. அதுக்கு சரி வா, என் தோல்ல இருக்க. வேண்டாம். ஆத்துல தண்ணி போகுது, வா. அது எனக்கு நீச்சல் தெரியுமே. புதுசா இருக்கும் போது எதுக்கடி போட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு தோல்லையரு கொண்டுட்டு போறேன். வேண்டாம். தோல்லையரு, வேண்டாம். எனக்கு ஆசையா இருக்கு. ம். என்னாச்சு? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? அது வந்து ஒண்ணும் பேச வேண்டாம், அங்க நடந்து தானே தாசுக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல. இங்க பாரு, எந்த ஆம்பளைக்கு சந்தேகம் வரதான் செய்யும். இங்க பாரு, நான் அங்க நிறைய பிள்ளைங்களோட படிப்பை தான் நான் பார்த்தேன். பட்டணத்துக்கார செஞ்சது நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் மூலம் சில காரியங்கள் ஆக இருக்கு. நிறைய பிள்ளைங்களோட எதிர்காலம் இருக்குது. அதனால அவர் செஞ்சு தப்பா மன்னிக்கலான்னு முடிவு பண்ணேன். அவரை தண்டிக்க போய் நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கை நரகத்துக்குள்ள போயிட்டுனா, இங்க நிறைய பெண்களோட வாழ்க்கை இருளில் இருக்குது. அதை வெளித்து கொண்டு வராரு. ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, தப்புதான். தாசுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், கஷ்டம்தான். சரி, பார்க்கலாம். இங்க பாரு, எல்லா ஆம்பளைக்கும் ஆசை வரதா. அவர் ஒண்ணு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க என்ன அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சத்தியமா அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அவர் முத விரும்பும் போது தாசு மனசுல இருக்கான்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. பார்த்த நிக்க அவன் மேல உசுர வச்சிருந்திருப்பாரு. உசுர திருப்பி கொண்டா எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாரு, எடுத்துல ஒரு மனுஷனை பார்த்து தப்புன்னு சொல்லக்கூடாது. அவன் உசுரே வச்சுட்டாரு, அது எடுன்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும்? தாஸ் மனசுல இருக்கான்னு முதையே தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ணியிருந்தாருன்னா அது தப்பு. தற்செல்லாம் பார்த்திருக்காரு, விரும்பி இருக்காரு, அதுக்கப்புறம் தானே தெரியும். இருந்தாலும் ராணி தானே இப்ப பாவம். சில நேரம் சோதனைகள் இப்படிதான் வரும். அதை நாம தான் புத்திசாலித்தனமா ஜெயிக்கணும். பார்க்கலாம், காலத்தின் கையில ஒப்படைக்கலாம். இங்க பாரு, அதுக்காக எடுத்தோம் கவுதல ரெண்டு தப்பு சொல்ல முடியாது. ராணி மேலேயும் தப்பு இல்ல, தாஸ் மேலேயும் தப்பு இல்ல, பட்டணத்துக்கார மேலேயும் தப்பு இல்ல. வீதி வீதி இப்படி கடந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. இங்க பாரு, சொல்ல போனா அவர் ராணிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. தாசு ராணிக்காக பெற்ற தகப்பனே ஏத்து நிக்கணும். ராணி தாசுக்காக சொந்த குடும்பத்தை எதிர்த்தா. இப்படி எல்லாரும் ஏதாவது ஒரு வழியில ஒருத்தருக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. இங்க யாரையும் தப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையா ஹேண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். காலத்தின் கையில ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். பார்க்கலாம். இங்க பாரு, பட்டத்துக்கார சொன்னா புரிஞ்சுக்கொள்வாரு. அவரு அளவுக்கு அதிகமான பாடம் அனுபவிச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தை ராணி கொடுத்தாங்க, அவரால் அதுல இருந்து மீண்டு வர முடியல, அதான் காரணம். ஆனா தாசு சின்ன வயசுல விரும்பிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையை சொல்றேன், பட்டணத்துக்கார பாவம் தான். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீ யோசித்து பாரு, தான் விரும்பின பொண்ணுக்காக எல்லா ஆஸ்தி சந்தோஷம் சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொண்ணுக்காக இங்க வந்திருக்காரு. அவளை கல்யாணம் பண்ண முடிட்டாலும் அவளை பார்த்துக்கிட்டே வாழலான்னு வந்திருக்காரு. இந்த காதல் நீ எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு. அவர் ஒன்னும் அடைய நினைக்கலையே, தூரத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறதா வந்திருக்காரு. காலம் வரும்போது நான் எடுத்து சொல்றேன், அவர் ஒதுங்கிக்கிடுவாரு. அவரு ராணியை தான் விரும்புறாரு, அவன் சந்தோஷத்தை தான் விரும்புவாரு. ராணிக்கு எது சந்தோஷமோ அதை தான் அவர் செய்வார். எனக்கு தெரியும். இது ஏதாவது தனிமை பாலிய பையன், அதான் அப்படி நடந்திருப்பாரு. மற்றபடி ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி வைக்கும் நினைச்சவரு ராணி வாழ்க்கை மட்டும் இருள தள்ளிடுவாரா என்ன? தான் விரும்பின பொண்ணுடைய வாழ்க்கையை நரகத்தை தள்ளுவாரா என்ன? வெட்டு கொடுப்பாரு. என்ன
கொஞ்சம் காலம் ஆகும் அவ்வளவுதான். நான் சத்தியமா சொல்றேன், ராணி வாழ்க்கையில அவர் விளையாடவே மாட்டாரு. ஏதோ ஒண்ணு சசப்பட்டிருப்பாரு. பாவம், ரொம்ப விரும்பிப்பாருல. இதை பெருசுப்படுத்தாம அப்படியே விடுங்கடி. ஆனா ராணி போய் மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே. ஒரு மண்ணு வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், தாசுக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? இதை பட்டணத்துக்காக எங்ககிட்டே சொன்னாரு. இது தாசுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னா உள்ள நடந்தது எங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன தரைக்கும் எனக்கும் அவன் சாலவனுக்கும் தான் தெரியும். இங்க பாரு, அவர் உண்மையில் ரொம்ப நல்ல மனசனா இருக்காரு. இதே வேற ஒருத்தர் எங்ககிட்ட மறைச்சிருக்கலாமே. எப்படியாவது பிரச்சனை வராம பாத்துக்கணுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க அங்க வரவே செஞ்சோம். ராணி அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ராணி வாழ்க்கையில விளையாடுவாரு? நிச்சயமா தாஸ் கூட சேர்த்து வைப்பாரு. ஆனா அவருக்கும் நம்ம கொஞ்சம் காலம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இது ஏதாவது விவரத்துல முடிஞ்சிடாதே. அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. தாஸ் அப்ப ஏதாவது பண்ணுவாரு, நான் பாத்துக்கிறேன். ராணி நான் உறுதியா தான் இருக்கேன். தாசை விட்டு எங்கேயும் போக மாட்டான். பாவம். தெரியும், எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத சோதனை தான். கஷ்டம் தான். ஆனா சத்தியமா உனக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கவே மாட்டேன்டி. என்னங்க? உனக்கு பிரச்சனை வர போதுனாலே அது முன்னக்கூட்டியே வந்து தடுத்துருவேன். ஏன்னா நீ என் பொண்ணாட்டில. என்னங்க? எப்பா, உன்னால அந்த கஷ்டத்தை நான் கொடுத்துட மாட்டேன். அதான் நீ ஓடி வந்து பின்னாடியே வந்த. என்னங்க?